ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அயர்ன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் போட்டுட்டு அதில் வெந்தயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணால் சுண்டைக்காவை குழவி கல் இருக்கும்ல, இல்லை இஞ்சி தட்டு கல் வச்சுருப்பீங்க, அது தட்டிட்டு அந்த மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதை ஃபுல் விதையை அப்படியே சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி விதையெல்லாம் தண்ணியில் போனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பார்த்தீங்களா, ஒரு 75% விதையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த மாதிரி தான் கழுவணும் இதை. அப்புறம் அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியான கிரேவி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி லேசாக மசிஞ்ச உடனே இந்த சுண்டைக்காய் அதில் சேர்த்துடணும். கொஞ்சம் சுண்டைக்காய் வந்து வதங்கணும். நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பவுட்ரு போடணும். இதில் 3 ஸ்பூன் நான் இங்கே சேர்த்துருக்கேன். 4 பேர்த்துக்குன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ வெங்காயத்தோட அளவையும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் இன்னும் கிரேவி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஹையில் 5 மினிட்ஸும் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸும் வைங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். இதை கண்டிப்பாக நல்ல ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.